Hello students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 4 geometry lessonல உள்ள exercise 4.2ல உள்ள 9th and 10th sum பார்க்கலாம். 9th sum பாருங்க, in figure triangle angle QPR equal to 90 degree கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஃபிகர்ல QPR இது வந்து 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. PS is its bisectorன்னு கொடுத்திருக்காங்க. PS வந்து அதனுடைய bisectorன்னு கொடுத்திருக்காங்க. If ST perpendicular to ST வந்து perpendicular to PR னு கொடுத்துட்டாங்க. Prove that ST into PQ plus PR equal to PQ into PR அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ இதெல்லாம் நமக்கு given கொடுத்திருக்காங்க. Given angle QPR equal to 90 degree கொடுத்திருக்காங்க. And PS is its bisector of என்னன்னு கொடுத்திருக்காங்க angle P. ஓகேவா? PS is there. It's வேண்டாம், நம்ம angle P ன்னு போட்டிருக்கனால PS is the bisector of angle P ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து angle QPR வந்து இது 90 டிகிரின்னு சொன்னனால இப்போ இது வந்து PS வந்து நமக்கு angle P யோட பைசெக்டர்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பைசெக்டர்னு சொன்னனால அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா P வந்து கரெக்டா தான் அது பைசெக்ட் பண்ணுது. அப்போ இது 90 டிகிரின்னு சொன்னனால இது 45 இருக்கும், இதுவும் 45 தான் இருக்கும். அப்போ angle QPS equal to angle SPR equal to எவ்வளவா இருக்கும்? 45 டிகிரியா இருக்கும். இப்போ அடுத்த given நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ST perpendicular to PR னு கொடுத்திருக்காங்க. இப்போ ST perpendicular to PR இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது கிளியர் இல்ல. ST perpendicular to PR இருந்ததுன்னா நமக்கு ஆங்கிள் அதாவது நடக்கு இல்லையா? ST வந்து PTக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அதாவது PT இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி கொடுத்திருக்காங்க. இது வந்து 90 டிகிரியா? இது பெர்பெண்டிகுலர்னு சொல்லும்போது கண்டிப்பா இதுவும் நமக்கு என்னவா தான் இருக்கும்? 90 டிகிரியா தான் இருக்கும். அப்ப ஆங்கிள் PTS ஈக்குவல் டு எவ்வளவு? 90 டிகிரி. ஏன்னா நமக்கு இது 90 டிகிரி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் RTS வந்து நமக்கு 90 டிகிரி. ஸோ இது 90 டிகிரினா கண்டிப்பா இதுவும் நமக்கு 90 டிகிரி தான். ஏன்னா இது வந்து கரெக்டா தானே வருது. ஸோ இந்த மாதிரி வரதுனால இதுவும் நமக்கு 90 டிகிரி தான். ஸோ இப்போ இன் ட்ரையாங்கிள் STP எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் STP இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அதுல வந்து 3 ஆங்கிளுமே ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி. அதாவது இந்த ஆங்கிள் பிளஸ் இந்த ஆங்கிள் பிளஸ் இந்த ஆங்கிள் 3 ஆங்கிளையுமே ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி வரும். இப்போ நமக்கு இதுதான் தெரியாது, ஆங்கிள் PST தான் நமக்கு தெரியாது. இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்போ இந்த ட்ரையாங்கிள் STPல ஆங்கிள் PST பிளஸ் ஆங்கிள் PTS plus angle SPT equal to எவ்வளவு? 180 டிகிரி. ஸோ 3 ஆங்கிளுமே வந்து STP 3 ஆங்கிளுமே வந்துருச்சு. இப்போ ஆங்கிள் PST வந்து நமக்கு தெரியாது. பிளஸ் ஆங்கிள் PTS வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவு? 90 டிகிரி. பிளஸ் ஆங்கிள் SPT வந்து என்ன வரும்? SPT இது வந்து 45 டிகிரி. நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இல்லையா? SPR தான் எழுதியிருக்கோம். ஸோ அதுவும் நமக்கு 45 டிகிரி தான். அந்த இது வந்தாலே நமக்கு 45 டிகிரி தான். ஸோ இது 45 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் PST ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 90 பிளஸ் 180 டிகிரி அப்படி எழுதிட்டு மைனஸ் 90 டிகிரி பிளஸ் 45 டிகிரி அதை ப்ராக்கெட்ல போட்டுக்கலாம். அப்போ 180 டிகிரி மைனஸ் 90 பிளஸ் 45 என்ன வரும்? 5 9 பிளஸ் 4 35 டிகிரி. 180ல 135 போச்சுன்னா 45 டிகிரி வந்துடும். அப்போ ஆங்கிள் PST வந்து 45 டிகிரி தான். ஓகேவா? இப்போ நமக்கு இதுவும் 45 டிகிரி, இதுவும் 45 டிகிரி, இந்த ஆங்கிளும் 45 டிகிரி. ஸோ ரெண்டுமே ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா மாறிடுச்சா? ட்ரையாங்கிள் PST வந்து அதாவது 2 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா மாறிடும். அப்போ 2 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதனுடைய ஆப்போசிட் சைடு கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும். அப்ப இதனுடைய ஆப்போசிட் சைடு PTயும் இதனுடைய ஆப்போசிட் சைடு STயும் கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும். அப்போ ட்ரையாங்கிள் P
ST is an ஒரு isosceles triangle. ஸோ ஏன்னா ரெண்டு ஆங்கிள் நமக்கு அதில் 45 டிகிரி வந்திருக்கனால அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஆப்போசிட் சைடு வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். PT ஈக்குவல் டு ST. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இன் ட்ரையாங்கிள் STR எடுக்க போகிறோம். STRம் அண்ட் ட்ரையாங்கிள் QPR, அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிளும் இந்த குட்டி ட்ரையாங்கிளையும் எடுக்க போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். இன் ட்ரையாங்கிள் STR அண்ட் ட்ரையாங்கிள் QPR ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதாவது இந்த குட்டி ட்ரையாங்கிளையும் இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் எடுத்து இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு குட்டி ட்ரையாங்கிளுக்கும் பெரிய இந்த ட்ரையாங்கிளுக்கும் R வந்து காமனாக இருக்கு. ஓகேவா? அப்போ ஆங்கிள் R இஸ் காமன். அதுக்கப்புறமா இது வந்து நமக்கு 90 டிகிரி, அது நமக்கு கொடுத்துட்டாங்க. அதே போல் இதுவும் நமக்கு 90 டிகிரி தான். அப்போ ஆங்கிள் QPR ஈக்குவல் டு ஆங்கிள் STR ஈக்குவல் டு எவ்வளவு 90 டிகிரின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு AA பை ஆங்கிள் சிமிலாரிட்டி படி என்னவாயிரும்? ட்ரையாங்கிள் STR சிமிலர் டு ட்ரையாங்கிள் QPR மாறிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்லியிருந்தேன் ST பை QP, அப்புறம் அதாவது ST டிவைடட் பை QP ஈக்குவல் டு TRன்னு எடுத்தீங்கன்னா இங்கே PRன்னு எடுக்கணும், ஈக்குவல் டு SRன்னு எடுத்தீங்கன்னா இங்கே வந்து QRன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம ட்ரையாங்கிளை மாற்றி எடுத்தால் நமக்கு மாறி வரும். இப்போ நான் வந்து எதை எடுக்க போகிறேன்? PQ, அதாவது இதை மட்டும் எடுக்க போகிறேன். இதையும் இதையும் எடுக்க போகிறேன். இந்த ரெண்டு இதை மட்டும் எடுத்து கம்பேர் பண்ணலாமா? ஸோ ST டிவைடட் பை QP ஈக்குவல் டு TR டிவைடட் பை PR. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாமா? எடுக்கும்போது ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அதாவது நான் TR இருக்கு இல்லையா, அந்த TR வந்து மாற்ற போகிறேன். அதாவது ST டிவைடட் பை QP அப்படியே வச்சுட்டு இந்த TR நான் எப்படி எழுத போகிறேன்னா, இந்த என்ன இருக்கு இல்லையா, இந்த TR வந்து நான் எப்படி எழுதுறேன்னா PR மைனஸ் PTன்னு எழுதலாமா? இந்த அதாவது இந்த PRல இருந்து PTயை சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு TR கிடைக்கும். ஏன்னா நமக்கு இங்கே கொண்டு வரதுக்காக நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கொண்டு வரதுக்காக நான் இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறேன். TR கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? PRல இருந்து PTயை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுறேன். அப்போ PR மைனஸ் PT டிவைடட் பை PR, அது அப்படியே தான் எழுதுறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ST இன்டு PR ஈக்குவல் டு இங்கே இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்? PQ, அதாவது QPயை வந்து நம்ம PQன்னு எழுதலாம். PQ இன்டு PR மைனஸ் PT. இப்போ அடுத்தது ST இன்டு PR ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணுங்க. PQ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது PQ இன்டு PR மைனஸ் PQ இன்டு PT. ஓகேவா? ஸோ அடுத்தது நமக்கு என்ன வேணும்? நமக்கு இங்கே ST இன்டு PQ பிளஸ் PR இல்லையா? அடுத்தது பாருங்க, நமக்கு ஃப்ரம் 1 நம்ம என்ன எடுத்திருக்கோம்? PT ஈக்குவல் டு STன்னு எடுத்திருக்கோமா? ஸோ அப்போ இங்கே PT நமக்கு எங்கே வருது? நான் வருதா? அந்த இடத்துல நம்ம STன்னு கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ ST இன்டு PR ஈக்குவல் டு PQ இன்டு PR மைனஸ் PQ இன்டு இந்த PTக்கு பதில் நான் ST போடுறேன். ஏன்னா ஃப்ரம் 1 படி. ஓகேவா? ஃப்ரம் 1 படி என்னவாகுது? PT வந்து நமக்கு STயா மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரெண்டுல இருந்தும் நமக்கு அதாவது ST வந்து நமக்கு காமனாக எடுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ இதை நான் இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ST இன்டு PR, இந்த மைனஸ் PQ இன்டு ST வந்து இங்கே ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது பிளஸ் PQ இன்டு STன்னு வருதா? ஈக்குவல் டு PQ இன்டு PR. இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் STயை வெளியில் எடுங்க. STயை வெளியில் எடுத்தீங்கன்னா ST இன்டு உள்ள என்ன இருக்கும்? PR பிளஸ் PQ
equal to PQ plus PR. So இதான் நமக்கு வெரிஃபை பண்ணணும். ST into PQ plus PR equal to PQ into PR. So இதை மட்டும் மாற்றி எழுதினா போதும். So into PQ plus, so இது மாற்றி எழுதினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, எதுவும் சேஞ்ச் ஆகாது. So PQ plus PR அவ்வளோதான். Hence proved. அவ்வளோதான், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம கொடுத்துருக்கதெல்லாம் எழுதி, ஸோ அடுத்தது இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா அதனுடைய சைட்ஸ், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 ட்ரையாங்கிளை எடுக்கிறோம். அதை எடுத்துட்டு அது வந்து சிமிலர்னு கொண்டு வந்து அந்த சிமிலரில் இருந்து தான் நம்ம இதெல்லாம் கொண்டு வரோம், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் 9th சம். அடுத்த 10th சம் பார்க்கலாம். ஸோ 10th சம் பாருங்க. ABCDCயை வந்து ஒரு குவாடிலேட்டரல்னு கொடுத்துருக்காங்க. இன் விச் AB ஈக்குவல் டு AD. இப்போ ABCD வந்து நம்ம ஒரு குவாடிலேட்டரல் ட்ரா பண்ணிட்டோம். அதில் ABயும் ADயும் வந்து ஈக்குவல்னு சொல்றாங்க. ABயும் இந்த ADயும் ஈக்குவலாக இருக்கான். இந்த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் BAC, இந்த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் BACயும் ஆங்கிள் CA, இதை வந்து நம்ம Fன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் CAD, இது AC வந்து பைசெக்ட் பண்ணுது. ஆங்கிள் ஏயை வந்து இந்த AC வந்து பைசெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஆங்கிள் ஏயை பைசெக்ட் பண்ணி நமக்கு 2 ஆங்கிளா வருது. DACயும் CABன்னு 2 ஆங்கிள் நமக்கு இருக்கு. அப்புறம் இன்டர்செக்ட் த சைட்ஸ் BC அண்ட் அதாவது BC அண்ட் CD அட் த பாயிண்ட்ஸ் E அண்ட் Fன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து Eன்னு எடுத்திருக்காங்க, இது Fன்னு கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. ப்ரூவ் தட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? EF வந்து parallel to BD அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணுமா? அதாவது EFனா இதான், EFும் parallel to BD. ஸோ இதுவும் நமக்கு என்னது parallel சொல்லி ப்ரூவ் பண்ணணுமா? ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் அவ்வளோ ABCDங்கிறது ஒரு குவாடிலேட்டர். அதில் AB வந்து ஈக்குவல் டு ADன்னு கொடுத்துட்டாங்க. இதுவும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் BACயும் CAD இன்டர்செக்ட் த சைடு, 2 வந்து இன்டர்செக்ட் த சைட்ஸ் வந்து எந்த BC அண்ட் CDயா, BC அண்ட் CDன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட் வந்து என்னது E அண்ட் Fன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் EF parallel to BDங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிவன் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? கிவன் ABCD இஸ் ஒரு குவாடிலேட்டரல். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க? AB ஈக்குவல் டு ADன்னு கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாமா? நம்ம இன் ட்ரையாங்கிள் ACB எடுக்கிறோம். ACB இந்த ட்ரையாங்கிள் நம்ம இப்போ எடுக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தோம்னா அதில் வந்து AE, ஓகேவா? ஸோ AE இஸ் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் CABயா இருக்கும். AE வந்து இந்த CABக்கு வந்து ஆங்கிள் பைசெக்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ AEங்கிறது CABக்கு வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டர். ஓகேவா? அப்போ ஆங்கிள் பைசெக்டர் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் இப்போ எடுத்தீங்கன்னா இதில் வந்து AE வந்து பைசெக்டர். அப்போ எப்படி எடுப்போம்? AB பை AC இல்லையா, அல்லது AC பை AB ஈக்குவல் டு CE பை EBன்னு நம்ம எடுத்துருக்கோம். CE பை EB இதை வந்து நம்ம ஆங்கிள் பைசெக்டர் தியரத்தை எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ நமக்கு AC டிவைடட் பை AB வந்து நம்ம என்னென்னு எடுத்துருக்கிறோம்? AD ஃப்ரம் 1 கொடுத்துருக்கோமா? அப்போ AC பை AD ஈக்குவல் டு CE பை EB. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2. இது வந்து எப்படி மாறிச்சுன்னா பை 1 படி. ஓகேவா? ஸோ பை 1 படி ஏபிங்கிறது ஏடியா மாறிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இனி அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ட்ரையாங்கிள் அதாவது ACD, ட்ரையாங்கிள் ACD எடுக்க போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ACD எடுத்தோம்னா அதில் AF வந்து இஸ் தி பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள், AF இஸ் தி பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் CAD இருக்கும். ஓகேவா? AFங்கிறது அந்த CADக்கு வந்து AFங்கிறது ஒரு பைசெக்டர். ஸோ அப்போ இங்கே நம்ம பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம்.
ஆங்கிள் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு ஏசி பை அதாவது இந்த தியரம் இது என்ன இருக்கு இல்லையா இதை எடுக்கும்போது என்ன வரும் ஏசி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏடி ஈக்குவல் டு அடுத்தது என்ன வரும் நமக்கு இது சிஎஃப் அதாவது சிஎஃப் பை எஃப்டி ஓகேவா சிஎஃப் பை எஃப்டி சிஎஃப் பை எஃப்டி இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஃப்ரம் 2 and 3ல பாருங்க ஏசி பை ஏடி தான் சிஇ பை இபியா இருக்கு இங்கேயும் ஏசி பை ஏடி தான் நமக்கு என்னவா இருக்கு சிஎஃப் பை எஃப்டியா இருக்கு அப்போ ஃப்ரம் 2 and 3 from 2 and 3 we get என்னவா மாறிரும் CE divided by EB equal to CF divided by FD மாறிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ இது வந்து என்னவா இருக்கு பாருங்க CE divided by EF CE நான் எங்க இருக்கு CE divided by EB equal to CF divided by FD ஸோ இது divided by இது அப்போ எந்த ட்ரையாங்கிள் இதை எடுத்தா வருது இந்த ட்ரையாங்கிள் தானே அப்போ இன் ட்ரையாங்கிள் BDC எடுத்தா இன் ட்ரையாங்கிள் BDC by Thales theorem படி என்னவா மாறிடுது EF வந்து parallel to BD மாறிடுது ஏன்னா நம்ம தேல்ஸ் தியரத்தை நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம் CE by EB equal to CF by FD ன்னு கொண்டு வந்துட்டோம் அப்ப அது எந்த ட்ரையாங்கிள் படி வருது ட்ரையாங்கிள் BDC ல எது நமக்கு parallel இருக்கு EF தான் EF வந்து இந்த BD க்கு parallel அப்படிங்கறத நம்ம கொண்டு வந்துட்டோம் ஓகேவா இந்த BD க்கு EF parallel இருந்தாதான் நமக்கு இது வந்து கண்டிப்பா ஈக்குவலா இருக்கும் சோ இது ஈக்குவலா இருக்கிறதுனால கண்டிப்பா ட்ரையாங்கிள் BDC படி EF வந்து parallel to BD அப்படிங்கறத தான் நம்ம ப்ரூவ் பண்ணனும் சோ அதனால hence proved நம்ம இத ப்ரூவ் பண்ணிட்டோம் EF அதாவது EF parallel to BD ன்னு நம்ம வெரிஃபை பண்ணனும் சோ அத நம்ம செக் பண்ணிட்டோம் சோ அவ்வளவுதான் இந்த சம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க ஓகேவா தேங்க்யூ